வேதத்திலே கர்த்தருடைய தாசனாகிய நெகேமியா பல நாட்களாக துக்கித்து உபவாசித்து அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லி நெகேமியா புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். இவர் சூசான் என்று சொல்லுகிற அரண்மனையிலே ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கிறவர். ஆனால் இவர் பல நாளாய் அழுததற்கான காரணம் என்ன? இவருடைய ஜனத்தாரிலிருந்து இவருடைய சகோதரன் என்கிற ஆனானி என்று சொல்லுகிற ஒரு மனுஷனும் அவரோடு கூட இவருடைய சொந்தங்கள் ஒரு சிலருமாக சேர்ந்து இவரை காணும்படியாக வந்திருக்கிறார்கள் அரண்மனைக்கு. அவர்கள் வந்திருந்த போது மாறி மாறி நலம் விசாரிக்கிற போது இவர் நெகேமியா கேட்கிறார், யூதா புத்திரரில் மீதியா இருக்கிறவர்கள் நலமா இருக்கிறார்களா, அவர்கள் நன்றா இருக்கிறார்களா என்று கேட்டபோது அந்த ஆனானியும் அவனோடு கூட வந்த மனுஷர்களும் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள், மகா துக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே எருசலேம் அலங்கம் இடிபட்டதாகவும் அது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட்டதாகவும் கிடக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது தன்னுடைய ஜனம் படுகிற பாடுகளை அவர் யோசித்த போதுதான் இந்த நெகேமியாவால் சாப்பிட முடியவில்லை. பல நாட்களாய் உபவாசிக்க தொடங்கினார். ஆண்டுடைய சமூகத்திலே கதறி அழத் தொடங்கினார். ஏன் ஆண்டவரே, ஏன் எங்களுடைய ஜனங்களுக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அவர் பெரிய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதே தான் நாம் நெகேமியா 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்க முடியும். அதிலே அவர் ரொம்ப அழகாக ஒரு ஜெபத்தை செய்கிறதை நாம் வாசிக்க முடியும். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான் தன் ஜனங்களுக்காக ஏக்கம் கொண்டு தன்னுடைய யூதா வம்சத்தார் மகா தீங்கை அனுபவிக்கிறார்களே என்பதை அவர் கருத்திலே கொண்டு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் உண்மைதான், அக்கிரமம் செய்தார்கள் உண்மைதான், மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி நடக்க தவறிவிட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் நீர் சொன்ன வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அவர்கள் உம்மிடத்திலே திரும்பி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் கூப்பிடும் போது நீர் அவர்களுக்கு இறங்குவீர் என்பதை நீர் மோசேக்கு சொன்னீரே என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை பல நாட்கள் துக்கத்தோடு, பல நாட்கள் அழுகையோடு, பல நாட்கள் விண்ணப்பங்களோடு கூட நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு சில காரணங்களுக்காக வந்திருக்கலாம். சில நேரங்களிலே குடும்பத்திலே சிலர் தவறான பாதையிலே செல்லும் போது அவர்களை திருத்த முடியாதபடி, ஆண்டுடைய வழியிலே நடத்த முடியாதபடி சோர்ந்து போன நிலையிலே அநேக பெற்றோர்கள் இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறார்கள். அநேக வீடுகளிலே சமாதானம் இல்லை, அநேக வீடுகளிலே சண்டையும் சச்சரவும் தான் நிலவுகிறது. குடும்பத்திலே பிள்ளைகள் மார்க்கம் தவறி போகும்போது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது குடும்பத்திலே அழுகையும் புலம்பலும் உண்டாகிறது. ஒருவேளை இந்த நெகேமியாவுக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையை போல உங்களுடைய ஜனத்தார் மத்தியிலே சமாதானம் இல்லாததினாலே, உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாததினாலே சோர்ந்து போய் இதற்கு என்ன முடிவு, என்னுடைய பிள்ளை எப்பொழுது மாறுவான், என்னுடைய பிள்ளை எப்பொழுது மாறும் என்று சொல்லி கேள்விகளோடு கூட வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். இந்த ஒரு பரிசுத்தவானுடைய வேண்டுதல் ஆண்டுடைய சன்னதியிலே போய் எட்டினது. ஹல்லேலூயா.
இந்த ஒரு நெகேமியாவுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் அல்ல தட்டவில்லை, ஆண்டுடைய சமூகத்திலே போய் ஏறியது. இந்த மனுஷன் என்ன செய்தார்? அதற்கு பிறகு ராஜாவினிடத்திலே அனுமதி கேட்டார். ஐயா, நான் இப்படி போக வேண்டும், என்னுடைய ஜனங்கள் மிகுந்த வேதனையிலே இருக்கிறார்கள், எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும், நான் எருசலேமை கட்டுகிறதற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே அனுமதி பெற்றுவிட்டு அங்கே செல்லுகிறார், எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாக. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தன்னுடைய ஜனங்களை பார்த்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய வேலைக்கென்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்திலே போராட்டங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், சமாதான குறைச்சல், என்ன செய்வதென்று அறியாதபடி பல நாட்களாய் துக்கித்து ஒருவேளை அழுகையோடு கூட உபவாசத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும், இந்த சூழ்நிலையிலே அதை நான் எப்படி கர்த்தருக்கு நேராக என்னுடைய வழியை நான் திருப்ப வேண்டும் என்பதற்கான ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு வேதத்தின் அடிப்படையிலிருந்து பேச விரும்புகிறார். நாம் வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, பிள்ளைகள் சரியாக இல்லை, தவறான வழியிலே போகிறார்கள், அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் இல்லை, மாறான வழிகளிலே இரு இருதயங்களும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களை கடிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தரவில்லை. அவர்களை மாற்றுகிறதற்கு, ஆண்டவருக்கு நேராக அவர்களை மறுபடியும் திசை திருப்புகிறதற்கு நாம் என்ன செய்யணுமா? அவர்களை ஆற்ற வேண்டுமாம், தேற்ற வேண்டுமாம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். 2வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நிலையில குடும்பத்தில் சமாதானமற்ற நிலையிலே நாம் செல்லும் போது யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலர் அதற்கு காரணமாக இருப்பார்கள். ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுகிற பேச்சு கேட்காதபடிக்கு அவர்கள் இஷ்டம் போல நடந்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலையிலே நாம் அவர்களை கடிந்து கொள்ளுகிறவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். என்ன சொல்றாரு சொல்லுங்களேன். எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். பட்சமாய் பேசுகிறவர்கள் அநேகர் இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடிகிறதில்லை. பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பட்சமாய் பேசுகிறதை மாறி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார்கள், தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்படி அல்ல, எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் ரூத் என்று சொல்லுகிற சகோதரி அவள் மிகுந்த பாடுகளை அனுபவிக்கிறாள். அந்த சின்ன பிராயத்திலேயே தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய சொந்தங்களை இழந்து தனிமையிலே விடப்பட்ட போதிலும் அவள் தன்னுடைய பிழைப்புக்காக ஒரு தோட்டத்திலே போய் கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அடிக்கிற கதிர்களை அவள் பின்னே ஒளிந்திருந்து ஒருவேளை பொறுக்கி இருந்திருப்பாள். அப்படி பொறுக்கிறது அது சரியான காரியம் அல்ல, அது தவறான ஒரு காரியம். அப்படி தவறை செய்த போது அந்த தோட்டத்தின் அதிகாரியாகிய போவாஸ் என்ன செய்திருக்க வேண்டும்? அவளை கடிந்து தானே கொண்டிருக்க வேண்டும். ஆனா இந்த போவாஸ் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ரூத்தினிடத்திலே பட்சமாய் பேசினார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இவளோ தவறு செய்கிறாள். அந்த தோட்டத்தில் உதிர்ந்து போகிற கதிர்களை பொறுக்கிறதற்காக போகிறாள். ஆனால் அந்த தோட்டத்துடைய அதிகாரி அவன் பட்சமாய் பேசுகிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதை தான் நாம் ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை
கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஹல்லேலூயா. போவாசுடைய அறிவுரை எப்படி இருந்தது? அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அவளிடத்திலே பட்சமாய் பேசுகிறவனாய் காணப்பட்டார். அப்பொழுது உத்தரவு சொல்லும்போது ரூத் இப்படியாக சொல்லுகிறார். அடுத்த வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். ஹல்லேலூயா. தகுதியே இல்லாத போது கூட, ஒரு வேலைக்காரியாக கருதுகிறதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாத நிலையிலே கூட நீர் என்னிடத்திலே பட்சமாய் பேசினீரே என்று சொல்லி அவள் பேசுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே தகுதியற்ற நிலையிலே பிள்ளைகளோ வீட்டாரோ மற்றவர்களோ அவர்கள் விழுந்து போகிற நிலை வரும்போது நமக்கு உடனே கோபம் வருகிறது. அவர்களை கடிந்து கொள்ளுகிற இடத்திலே தான் நாம் செல்லுகிறோம். அப்படி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். ஹல்லேலூயா. இனி பேசுவீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? அதன் போர் முடிந்தது என்று சொல்ல வேண்டுமாம். பரிசுத்தவானாகிய பவுல் அவர் பல இடங்களிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு முறை கப்பல் சேதத்தின் நிமித்தமாய் ஒரு தீவிலே சென்று அடைகிறார்கள். இவரும் இவரோடு கூட இருந்த கூட்டத்தாரும். அந்த தீவிலே அங்கிருக்கிற ஜனங்கள் இவருக்கு யார் என்று தெரியாது. ஆகவே இவர்கள் யார் என்று தெரியாதபடியினாலே இவர்களுக்கு எந்த கனமும் மரியாதையும் செலுத்த முன் வரவில்லை. அப்பொழுது இந்த பவுல் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தொடங்குகிறார். அப்படி சொல்ல தொடங்கும் போது இவரை அறியாமல் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு விஷப்பூச்சி இவருடைய கையை அப்படியே கவ்வி விட்டது. ஹல்லேலூயா. இவர் அப்படியே ஆண்டுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். அந்த விஷப்பூச்சி இவருடைய கையை கவ்வி விட்டது. இவர் அதை நெருப்பிலே இப்படி தட்டி போட்டுவிட்டு இவர் பாட்டுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அங்க சூழ பார்த்து கொண்டிருந்த அந்த தீவின் ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சிந்தித்து கொண்டார்கள். என்ன, இந்த மனுஷன் ஏதோ தெய்வ குற்றம் செய்திருக்கிறார். ஆகவேதான் இந்த விஷப்பூச்சி இவரை கடித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் நுரை தள்ளி செத்து போவார் என்று சொல்லி இவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்களாம். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இவர் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த விஷ பூச்சி இவருக்கு எந்த தீங்கும் செய்யல. ஹல்லேலூயா. அது கடிச்சது உண்மைதான். ஆனா அது நிமித்தமாய் இவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்கள் பிரமிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க எருசலேமை பார்த்து உன்னுடைய போர் முடிந்தது என்று சொல்ல வேண்டும். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? போருக்கு மத்தியில தான் இருக்கு. பிரச்சனைக்கு மத்தியில தான் இருக்கு. விஷப்பூச்சி கையை கவ்வின போது படிதான் இருக்கிறது. அந்த நிலையிலே உங்களுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தை பிறக்குமா? ஹல்லேலூயா. விஷப்பூச்சி கையை கடிச்சிட்டு இருக்கு. நம்மளால சொல்ல முடியுமா எனக்கு இதனால எந்த தீங்கும் வராது என்று? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், போர் முடிந்தது என்று. ஹல்லேலூயா. போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். இந்த பரிசுத்தவான் இவ்வளவு அதிகமாய் கர்த்தரை குறித்து பேசி கொண்டிருக்கிறதை அந்த ஜனங்கள் பார்த்தபோது அந்த ஊர் தலைவன் அவர் ஓடி வருகிறார். ஓடி வந்து, ஐயா, நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய தகப்பன் மிகுந்த சுகவீனத்தில் இருக்கிறார். புபிலியு என்று சொல்லுகிறவர், அவர் தான் அந்த இடத்தின் தலைவர். அவர் வந்து என்னுடைய தகப்பன் ஜுரத்திலே வேதனைப்படுகிறார், நீர் வந்து என்னுடைய தகப்பனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாராம். அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எருசலேமை பார்த்து பட்சமாய் பேசுங்கள், அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லுங்க. அதோடைய அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு?
நிவர்த்தி ஆயிற்று. பாவ செயல்கள்ல தான் இருக்கிறாங்க, நம்ம கண் கூட பார்க்கிறோம், அவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய கண்கள் காண்கிறது. ஆனா அதன் மத்தியில விசுவாசமா இன்றைக்கு நீங்க சொல்ல தொடங்குங்க, அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று. ஹல்லேலூயா. அவருடைய பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லுங்க. நினிவேக்கு ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். அங்கே போய் ஊழியம் செய்யும்படியாக, ஜனங்கள் அழிய போகிறார்கள் என்பதை அறிவிக்கும்படியாக அனுப்புகிறார். இவர் போய் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேசின போது அங்கிருந்த எல்லா ஜனங்களும் ஒரே மனதாய் கர்த்தருக்கு நேராய் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அவங்களுடைய எல்லாவற்றையும் விட்டார்கள், அவருடைய வேலைகளை விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடினாங்க. ஆண்டவருக்காக உபவாசத்தை அறிவித்தார்கள். கர்த்தரை நோக்கி கதறினார்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பின போது ஆண்டவர் அவர்களுக்கு வர இருந்த தீங்கை அவர் அப்படியே அகற்றினார். அவர்களை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனம் மாறினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம விசுவாசமா சொல்ல முடியுமா அவர்களுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட பெற்றோர் ஒருவேளை இருக்கலாம். என்னுடைய பிள்ளைக்கு நான் எத்தனை அட்வைஸ் பண்ணாலும் பிள்ளைகள் மாற மாட்டேங்கிறாங்க, அவங்க போன போக்கில் தான் அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி பல முறை நீங்கள் எத்தனையோ முறை அவங்கள எச்சரித்திருப்பீங்க, திட்டி இருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, ஆனால் மாற்றமே வந்திருக்காது. இன்றைக்கு நீங்கள் முடிவு செய்யுங்க, என்னுடைய பிள்ளை இடத்துல நான் பட்சமாய் பேச, அவர்களுக்கு கர்த்தரை கொண்டு ஆலோசனை சொல்ல ஆண்டவரே நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசத்தோடு கூட அவருடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லுகிறதற்கு நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லுவீர்கள். ஆனால் என் ஆண்டவர் அவர்களுக்கு ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர்கள் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து விட்டார்கள். அதாவது அதற்கான கான்சிக்வன்சஸ், அந்த தீங்குக்கான விளைவுகளை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற போராட்டங்களை தாங்க முடியாதபடி, யுத்தம் வரும்போது, போருக்கு விரோதமாக நம்மால் நிலை கொள்ளாத முடிபடி நிற்கும் போது ஆண்டவரை பார்த்து நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறதற்கு ஆயத்தம் தானா? பரிசுத்தவானாகிய தாவீதுக்கு ஏற்பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவர் அரண்மனையிலே இருக்கும்போது சவுல் இவரை கொல்லும்படியாக ஈட்டி எறிகிறார். காரணம் என்ன? சவுலுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு அசுத்த ஆவி அவனை அப்படி செய்ய தூண்டியது. ஈட்டி எறிகிறார். ஆனால் அந்த ஈட்டிக்கு தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படியாய் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடுகிறார். எங்கும் ஓடி திரிகிறார். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை ஓடியது. ஆனால் அவருடைய போர் முடிந்தது என்று தன்னுடைய வாழ்க்கையின் அந்திய காலத்திலே அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது என் ஆண்டவர் என்னை மகிமையாய் முடிய பண்ணினார் என்று சொல்ல கர்த்தருடைய வாயிலே வார்த்தைகளை வைத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? என்னுடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆண்டவர் வாசலிலே நின்று கதவை தட்டும்போது ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாமோ வழியை ஆயத்தம் பண்ணுகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் யோசுவா என்று சொல்லுகிற பரிசுத்தவான் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு திட்டமான ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோசுவா 24ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே
தேவன் யார் என்பதை இன்றைக்கே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆணித்தரமாக சவாலாய் சொன்னார். வாசிப்போமா யோசுவா 24:14-15 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்திற்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. அந்த கடைசி லைன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவா அவ்வளவு தெளிவாய் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். என்ன? இன்றைக்கே முடிவு செய்யுங்க. ஆண்டவரை நீங்க சேவிக்க போறீங்களா, இல்ல எகிப்தியரின் தெய்வத்தை நீங்க சேவிக்க போறீங்களா, எமோரியரின் தெய்வங்களை சேவிக்க போறீங்களா? கர்த்தரை சேவிக்கிறதானால் இன்றைக்கே திரும்புங்கள் என்று திட்டவட்டமாக தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் பேசினார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இருந்த குறை என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆண்டவர் தேவையான இடத்துல ஆண்டவரை சேவிப்பார்கள், ஆண்டவர் வேண்டாம் என்கிற இடத்துல அந்நிய தேவர்களையும் சேவிப்பார்கள். இதுவும் வேணும் அதுவும் வேணும் என்கிற ஒரு காம்ப்ரமைசிங் லைஃப் வாழ்ந்தாங்க அவங்க. ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. அந்த நிலைக்கு, அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? அன்காம்ப்ரமைசிங் லைஃப். அதாவது ஆண்டவரே சேவிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவரையே நான் சேவிப்பேன், என் ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மேலான தீர்மானத்தை நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது என்பது அதுதான். நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தவானாகிய பேதுரு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே பேச தொடங்கினார். பல மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார். அவர் பேசின பிறகு அங்கே இருந்த சகோதரரில் சிலர் ஓடி வந்து, ஐயா, நாங்கள் ரட்சிப்படைகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் ரட்சிப்பை அடைகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்களாம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை உண்டானது. அப்பொழுது பேதுருவிடம் வந்து அவங்க எல்லாரும் நாங்கள் என்னப்பா செய்யணும் என்று கேட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நீங்கள் ரட்சிப்படைகிறதற்கு ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள் என்ற வார்த்தை உண்டான போது அவர்கள் உடனேயே தங்களை ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அதே தான் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு 3000 பேர் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுதினமும் வார்த்தைகளை கேட்கிறோம். ஏதோ ஒரு சோர்ஸில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறவர்களாக, அதை கடைபிடிக்கிறவர்களாக. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த ஆசையை நான் செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ண கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய மகள், பெரிய மகள், என்னிடத்துல திடீர்னு சொன்னா, அம்மா, ஆண்டவர் இடத்துல பேசுகிறார், ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாங்க, மகளே, நீ எனக்கு தனிமையில் நீ எனக்கு நேரம் தரமாட்டாயா என்று சொல்லி ஏசப்பா என் இடத்துல கேட்குறாங்கம்மா. நீங்கள் என்னை காலையில் எழுப்பி விடுங்க, அதிகாலையில் என்னை எழுப்பி விடுங்க, நான் ஆண்டோடத்துல தனிமையில் நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வேலைகளின் நிமித்தமாக என்னால் அவளை எழுப்ப முடியலை. நான் அவளிடத்துல என்ன சொன்னேன், நீ அலாரம் வச்சு எழுந்துக்கோ, காலையில் நீ எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்துரு என்று சொன்னேன். ஆனால் அவளால் அதை கடைபிடிக்க முடியல.
முடியவில்லை. இருதயத்தில் ஆசை இருக்கிறது, ஆனா அந்த ஆசை எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நிறைய பேர் ஆசைப்படுகிறோம், ஆண்டவருக்குள்ள நான் தனிமையில் நான் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும், ஆண்டவரோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும், ஆண்டவருக்காக நான் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று நாம விரும்புகிறோம். ஆனால் அந்த விருப்பம் செயலாக மாறுகிறது இல்லை இல்லையா? இன்றைக்கு தீர்மானம் செய்வீங்களா? ஆண்டவரே, நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்த தீர்மானங்கள் கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற தீர்மானங்களாக, அதை நான் செயல்படுத்துகிறவனாக மாற எனக்கு நீங்க உங்களுடைய ஆவியை தாங்கப்பா என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தம் தானா? அநேகர் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்குள்ள வந்த பிறகும் அசுத்தமானதை தொடுகிறதற்கு செல்லுகிறார்கள். 2 கொரிந்தியர் 6:17 ஆண்டவர் எச்சரிக்கிறார், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. ஹல்லேலூயா. அசுத்தமானதை தொடாதிருங்கள். மாறுபாடுள்ள சந்ததியோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்குமே, ஆனால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து வாருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பேசுகிற என்னுடைய உறவுகள் சரியான உறவுகள் தானா? ஒருவேளை தவறான உறவுகளும் தவறான சம்பாஷணைகளும் என்னிடத்திலே ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களும் இருக்குமே, ஆனால் இப்பொழுதே அந்த அசுத்தத்தை நான் தொடமாட்டேன் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். வேதத்திலே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை மத்தேயு சுவிசேஷம் 13 ஆண்டவர் உவமையாக சொல்லும்போது சொல்லுவார், மீன் பிடிக்கிறவர்கள் வலையை விரிக்கும் போது அதிலே பலவிதமான மீன்கள் அகப்படும், பலவிதமான மீன்கள் அதிலே பிடிபடும். ஆனால் அதிலே நல்லதை மாத்திரம் தெரிந்து கொண்டு கூடைகளிலே போடுவார்கள். தேவையற்றதை, ஆகாதது என்பதை என்ன செய்வாங்க? அப்படியே எடுத்து வெளியில போட்டுருவாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவையானதை மாத்திரம் கூடைகளிலே போடுவார்கள், தேவையற்றதை தூக்கி வெளியே போட்டுடுவாங்க. அப்படிதான் பரலோக ராஜ்யமும். ஒருவேளை நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஆகாதவர்களாய் நான் போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே இன்றைக்கே வழியை ஆயத்த பண்ணுகிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்க உங்கள்கிட்ட ஆண்டவரத்தில் நீங்க என்னை கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு சுயம் செயல்படாதபடிக்கு என் ஆண்டவர் எனக்குள்ளே செயல்படுகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சாலமோன் என்று சொல்லுகிற மனுஷன் செய்த பாவம் என்ன? அவர் தன்னுடைய வயது சென்ற காலத்திலே ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். எதற்கு? கர்த்தருக்கு விரோதமாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாலமோன் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவ மனுஷன். ஆண்டவர் அவர் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார், ஒரு விசேஷத்த ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். அவரை போல ஞானி அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட உயர்ந்த அபிஷேகத்தை பெற்ற சாலமோன் ஸ்திரீகளுக்கு பின்னே போனதினாலே ஸ்திரீகளுடைய இருதயம் அவருக்கு நேராக திரும்பின போது அவர்கள் இவருடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இருதயம் சாய பண்ணுகிற யாராவது உங்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவருக்கு விரோதமாக உங்களை நடத்துகிற யாராவது உங்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த உறவு தேவையில்லையப்பா. ஹல்லேலூயா. எனக்கு இந்த உறவு தேவையில்லை ஆண்டவரே, இந்த அசுத்தத்தை நான் இன்றைக்கு விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. இவன் வயது சென்ற போது இவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். இவன் தன் ஸ்திரீகளுக்காக ஆலயம் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிற. எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. ஆண்டுடைய ஆலயத்தை நிறுவிய ஒரு பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்த சாலமோன் தன் ஸ்திரீகளுக்காக ஆலயம் கட்டினானா? ஹல்லேலூயா. அதை தான் நாம் 1 ராஜாக்கள் 11 7, 8 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தன் ஸ்திரீகளுக்காகவும் தான் அந்த ஸ்திரீகளுடைய விக்கிரகங்களுக்காகவும் ஆலயங்களை கட்டினான். எவ்வளோ கொடுமை. கர்த்தரை விட்டு வழி விலகி போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு நீங்க எனக்கு ஆயத்தம் தானா? இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கொடிய சூழ்நிலையா இருக்கு. இந்த நாட்களில் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. என்ன அலர்ட் கொடுக்குறாங்க? ரொம்ப எளிதாய் சாக்லேட் மாதிரி வடிவத்தில் போதை பொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. எங்கும், எல்லா இடங்கள்லையும். இங்க இருக்கிற பிள்ளைகள் கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
அதோடைய புகைப்படம் உட்பட எங்களுக்கு அனுப்பி கொடுத்திருந்தார்கள். அது எப்படி இருக்கு? ஒரு அழகான பிங்க் கலரில் இருக்குது, டெடி பேருடைய வடிவத்தில் இருக்குது. பிங்க் கலரில் டெடி பேருடைய வடிவத்தில் மிட்டாய் போல தான் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அது போதைப் பொருள். இன்றைக்கு சிறு பிள்ளைகளை கூட பிசாசு அவன் அகப்படுத்தி கொள்ளுகிறதற்காக சுற்றி திரிகிற நாட்கள் இவைகள். நாமும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைகள் ஜாக்கிரதைப்பட்டு கொள்ள வேண்டும். ஏதாவது இப்படிப்பட்ட புதிதாய் வருகிற மிட்டாய் ஏதாவது கடைகளிலே விற்கிறதா இருந்தால் கூட வாங்கி விடாதீர்கள். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டிய பிள்ளைகள் நாம் எல்லாரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே நாம் மனந்திருவோம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது புது பலன் உண்டாகும். கழுகுகளை போல நம்ம எழும்புகிறதற்கான பலனை என் ஆண்டவர் தருவார். இந்த சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நடந்த ஒரு ஊழியக்காரன். ஆனால் அவருடைய பிள்ளையை கர்த்தருடைய வழியிலே அவர் நடத்த விரும்பினார், உண்மைதான். ஆனால் அவர் தவறான பாதையிலே சென்று விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை சரிவர நடத்துகிறது நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை. ஆகவே அதை உணர்ந்து, ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறோம் அப்பா. எங்களிடத்திலே அநீதி உண்டானால் ஆண்டவரே, நாங்கள் அந்த இடத்திலே எங்களுடைய பிள்ளைகளை ஆற்றுகிறதற்கும் தேற்றுகிறதற்கும் அவர்களிடத்திலே பட்சமாய் பேசி அவர்களை அந்த இடத்திலிருந்து அவர்களை வழிமாற செய்கிறதற்கும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். ஒருவேளை இங்கே இருக்கிற சிலரிடத்திலே நண்பர்களுடைய பழக்கம் இருக்கும். அந்த நண்பர்கள் தவறான பழக்கங்களில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ள சந்ததியோடு கூட ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு அவர்களை கர்த்தரிடத்திலே திருப்புகிறதற்கு முழங்காலே நின்று கதறுகிற ஒரு சிலரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த நெகேமியா என்ன செய்தார்? தன் ஜனங்களுக்காக முதலாவது முழங்காலே நின்று கதறினார். ஆண்டவரே, நீர் நினைத்தருளும் அப்பா என்று சொல்லி கதறிவிட்டு அவர் சென்று பட்சமாய் தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசினார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து தங்களுடைய இடிந்து போன அலங்கத்தை கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு இடிந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது உங்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நான் அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு என்னை நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கிக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தருக்கென்று நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலே உறுதியா இருக்கு. அந்த தீர்மானங்கள்ல ஆண்டவரை நாங்கள் செயல்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி கொண்டு வழி நடத்தும். துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா